ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட்டாணி மசாலா. இது செய்ய பட்டாணியை ஒரு 6 hours ஊற வச்சுட்டு சால்ட்டு போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விடணும். வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வெந்த பட்டாணியில் வெங்காயம், தக்காளி போட்டு 2 minutes வெந்த உடனே நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் மசாலா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 6 to 7 minutes கொதித்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 spoon, சிக்கன் மசாலா 2 tablespoon ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போது 1 spoon கடலை மாவு எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கடலை மாவு ஊற்றுனதுனால கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும். அடி பிடிக்காமல் நல்லா கலரிடுங்க. நான் இந்த டைமில் கிரேட் பண்ண மாங்காய் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணால் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சுண்டல் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.